இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி நிவிருத்தி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் 2023 ஜனவரி 17 உங்களோட பஞ்சம பாவத்தில் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. 2024 ஜூன் 29 தேதி 5ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வக்ரகதியில் பெயர்ச்சி ஆயிட்டு வர்றாரு. இப்போ இந்த நவம்பர் 14 தேதிக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வக்ர நிவிருத்தி ஆயிட்டு நேராக பெயர்ச்சி ஆக போறாரு. இப்போ இந்த 5-6 மாசமா வக்ரகதியில பஞ்சம பாவத்துல பயிற்சி ஆயிட்டு இருக்கிற சனி பகவான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கலாம்னா மோஸ்ட்லி வந்து 5th ஹவுஸ் இன்டெலிஜென்ஸை வந்து எஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த டைம் பீரியட்ல என்னன்னா எவ்வளோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே சரி, ஒரு வாட்டி படித்த மண்டக்குள்ள யாராவது 10 வாட்டி 15 வாட்டி படிக்க வேண்டியிருக்கும். எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலுமே சரி, என்னடா இவ்வளோ மரமண்டையாக இருக்கே, ஒரே வேலை வந்து 10 வாட்டி பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்கே அந்த மாதிரி தோணும். கொஞ்சம் அறிவு குறைவாக ஒரு சில விஷயங்களை பண்ணுறது, அறிவு குறைவாக ஒரு சில டெசிஷன்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா பஞ்சம பாவம் இன்டெலிஜென்ஸ் ஹவுஸில் வந்து சனி பகவான் இருக்கும்போது அங்கே அந்த விஷயத்திலிருந்து நம்மளே பிரித்து வைப்பார். அதுவும் வக்ரகதியில் அவர் வந்து நீச்சகட்டமாக போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு குரு வேற அஷ்டம பாவத்தில் இருக்காங்க இல்லையா, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து இன்டெலிஜென்ஸ் குறைப்பாங்க. ஸோ எவ்வளோ நல்லா யோசிக்கிற அறிவாளிகளாக இருந்தாலுமே சரி, என்ன நான் வந்து இப்படி மழமண்டையாக இருக்கேன், என்ன எனக்கு கொஞ்சம் ட்ரௌசியாக ஃபீல் ஆகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் மென்டலி ட்ரௌசினஸ்ன்றது இருக்கும் அந்த டைம் பீரியடில். பட் அது வந்து என்னன்னா இந்த வக்ரத்தின் நிவிருத்தி ஆகும்போது இந்த மென்டல் ட்ரௌசினஸ்ன்றது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு நிவிருத்தி ஆகிடும் சொல்லலாம். கொஞ்சம் என்னன்னா ஒரு 50% பெட்டர் ரிசல்ட்ஸ்ன்றது இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் பஞ்சம பாவத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து நல்ல ரிசல்ட்ஸ்ன்றது கொடுப்பாங்க. எந்த விஷயத்துலன்னு சொல்கிறேன். பஞ்சம பாவம்னா என்ன, முதல்ல பஞ்சம பாவத்தோட பேரை வந்து பூர்வ புண்ணியா ஹவுஸ். அப்படின்னா போன ஜென்மத்தில் வந்து நீங்கள் நல்லது செஞ்சிருந்தா வந்து அதுக்கான பலன்ன்றது இந்த டைம் பீரியடில் அனுபவிக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் துலா ராசிக்காரங்களுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தில் வந்து நீங்கள் கெடுதல் செஞ்சிருந்தா அந்த எந்த விதமான ஒரு நல்ல ரிசல்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்காது, அந்த கெட்ட ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். அப்படியே ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் வந்து 5th ஹவுஸ் நல்லா இருக்குது, பூர்வ புண்ணியா ஹவுஸ் நல்லா இருக்குதுன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் ரிசல்ட்ஸ்ன்றது கிடைச்சிரும். ஃபார் சப்போஸ் இது வந்து என்டர்டெயின்மெண்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கலாம். நம்ம வந்து இது வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் 2 எஃபெக்ட்ஸுமே இருக்கும். எதுக்குன்னா அது வந்து போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியத்தை பேஸ் வச்சுருக்கோம். இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு இருக்கிற ரிசல்ட்ஸ்ன்றதே 5th ஹவுஸ் என்டர்டெயின்மெண்ட் ஹவுஸ். என்டர்டெயின்மெண்ட் துறையில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. போன ஜென்மத்தில் வந்து உங்களுக்கு நல்ல பலன்ன்றது இருக்குது, ஒரு ஜென்மத்தில் வந்து நீங்கள் நல்ல காரியங்கள்ன்றது பண்ணியிருக்கீங்க. அதனால இந்த டைம் பீரியடில் வந்து என்ன ஆகுவான்னா என்டர்டெயின்மெண்ட் துறையில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மூவியில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது கிடைச்சிட்டு அது உங்களோட ஃபியூச்சர் குரோத்ன்றதுக்கு யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த டைம் பீரியடில் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஃபார் சப்போஸ் நீங்கள் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தா, உங்களோட 5ஆம் பாவம் வந்து நலமாக இருந்திருந்தா ஜாதகத்தில் இந்த டைம் பீரியடில் வந்து உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் வாய்ப்பு, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து இந்த எடிட்டிங்கு, இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த துறைகளில் வந்து பெரிய பெரிய படங்களுக்கு ஒர்க் பண்ணுறது, இல்லை ஒரு ஆடு பெரிய பெரிய ஆட்ஸ் கிடைப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த டைம் பீரியடில் ஒருவேளை வந்து உங்களுக்கு போன ஜென்ம புண்ணியம்ன்றது கெடுதலாக இருக்குது, 5ஆம் பாவம் கெடுதலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த என்டர்டெயின்மெண்ட் துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கே வந்து நிறைய தொல்லைகள்ன்றது இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி பெண்கள் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் துறையில் ஒர்க் பண்ணுறவங்க, சினிமாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேட் அப்ரோச்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே வந்து இந்த டைம் பீரியடில் அவங்க கிரியேட்டிவிட்டின்றது வேலை செய்யாததுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா எவ்வளோ நல்ல கிரியேட்டர் ஆயிருந்தாலும் வந்து நல்ல
நல்ல ஐடியாஸ் இந்த டைம் பீரியட்ல வராது. ஏன்னா 5th ஹவுஸ் கிரியேட்டிவிட்டி ஹவுஸ் வேற. ஸோ அதனால என்னன்னா கிரியேட்டிவ் தாட்ஸ்ன்றது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா கிடைக்காது. வாய்ப்பு கிடைச்சாலுமே சரி மொக்க தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். இன்கேஸ் உங்க 5th ஹவுஸ் வந்து பேடா எஃப்ளிக்ட் ஆயிருந்தா, அதே உங்க 5th ஹவுஸ் வந்து நலமா இருக்குதான்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கலி அது உங்க பூர்வ புண்ணியம்ன்றது நல்லா இருக்கிற மாதிரி இருந்தா நல்ல ஐடியாஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அப்படியே போன ஜென்ம புண்ணியம்ன்றது உங்களுக்கு நல்லமா இருந்தா இந்த எஜுகேஷன் துறையில இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வச்சு இருக்கிறவங்களுக்கு, டீச்சர்ஸ்க்கு எதா இருந்தாலும் ஒரு வகையில ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுக்கறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். அப்படியே குழந்தை பெத்துக்கிறதுக்கு வந்து இது அந்த அளவுக்கு நல்ல டைம் பீரியட் கிடையாது. துலாம் ராசி பெண்களுக்கு வந்து மிஸ்கேரேஜஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே துலாம் ராசி பெண்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் புரோஜனி இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு. ஏன்னா 5th ஹவுஸ் வந்து புரோஜனி ஹவுஸா இருக்கிறதுனால. அப்படியே இந்த 5ஆம் பாவத்திலிருந்து 11ஆம் பாவத்து மேல பார்வை வச்சிருக்காரு சனீஸ்வர பகவான். இன்கேஸ் உங்களோட போன ஜென்ம புண்ணியம்ன்றது நல்லமா இருந்தா ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு புதுசா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு இது நல்ல டைம் பீரியட் கிடையாது. ஏன்னா அஷ்டமத்துல குரு இருந்து அஷ்டம குரு தோஷம் போயிட்டு இருக்குது இல்லையா. இருந்தாலும் குருவோட பார்வை எதிர்பார்க்காத வகையில ஒரு 2nd ஹவுஸ் மேல விழுந்ததுனால எதிர்பார்க்காத ஒரு வகையில பண வரவுன்றது இருக்கும். இன்கேஸ் வந்து துலாம் ராசிக்காரங்க ஏற்கனவே இது மேலேயாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இனிமே அந்த ஸ்டாக்கே ஏறாது நினைச்சிங்கன்னா இந்த டைம் பீரியட்ல அந்த ஸ்டாக் பிரைஸ் ஏறிட்டு உங்களுக்கு பணம் வரவுன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. பட் அப்படி நான் இப்படி சொல்லிட்டேன்னு புதுசா ட்ரேடிங் எல்லாமே வந்து ஆரம்பிக்காதீங்க. அப்படியே துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து குழந்தைங்க மூலமா ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ் இருக்குது. உங்க குழந்தைங்க வந்து ஜாபுக்கு போறவங்களா இருந்தா வந்து அவங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் ஜாப்ல வந்து நல்ல ஒரு பொசிஷன் கிடைச்சிட்டு ப்ரமோஷன் கிடைச்சிட்டு சம்பளம் வர்றது ஏறதுக்கான வாய்ப்புண்டு. குழந்தைங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பிசினஸ்ல நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புண்டு. பட் என்னன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு 5ல சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால குழந்தைங்கள் இருந்து பிரிவு அன்றது இருக்குது இந்த டைம் பீரியட்ல. ஸோ சில பேருக்கு எப்படி நடக்கலாம்னா மனைவி குழந்தைங்க வந்து வீட்டில் இருந்திருப்பாங்க, நீங்க உங்க வேலை விஷயமா வந்து வேறொரு ஊர்ல போய் தங்க வேண்டி இருக்கும். ஸோ அந்த டைம் பீரியட்ல வந்து குழந்தைய பார்க்க முடியாம போச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்து மேல பார்வை வச்சிருக்காரு சனீஸ்வர பகவான். இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு மணி வைஸ் மானிட்டரி பெனிஃபிட்ஸ்ன்றது கூட கொடுப்பாரு. இன்கேஸ் ரொம்ப நாளா வந்து ஏதாச்சும் வேலை தேடல்ல இருக்கிறவங்களுக்கு உங்களோட போன ஜென்ம புண்ணியம்ன்றது நலமா இருந்தா, 5th ஹவுஸ் நலமா இருந்தா கொஞ்சம் ஒரு நல்ல கம்பெனி, பேரெடுக்கப்பட்ட கம்பெனிஸ்ல வந்து உங்களுக்கு வேலைன்றது கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு. பட் என்னன்னா கொஞ்சம் 5ல இன்டெலிஜென்ஸ் ஹவுஸ்ல சனீஸ்வர பகவான் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அறிவு குறைவுத்தனமா நடந்துக்குவோம். அதுவும் அஷ்டமத்துல வேற குரு இருக்காங்கல்ல, எவ்வளவு இன்டெலிஜென்ட் பெரிய இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும் என்ன என்னோட மென்டல் கெப்பாசிட்டி இவ்வளவு குறைஞ்சுதா அந்த மாதிரி இருக்கும். பட் கவலைப்பட வேண்டாம், சனீஸ்வர பகவான் இன்னொரு 5 மாசத்துல வந்து அது 5ஆம் பாவத்தை விட்டுட்டு 6ஆம் பாவத்துக்கு போக போறாரு. ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுப்பாரு துலாம் ராசிக்காரங்களுக்கு. இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன ரெமிடிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து மேஜர்லி இங்க இன்டெலிஜென்ஸ், புத்தி, யோசனைன்றது எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சனீஸ்வர பகவான். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இந்த விநாயகருக்கு முன்னால விளக்கேத்து வச்சுட்டு சுக்லாம் பரதர ஸ்தோத்திரமும் சரி, அப்படியே சங்கடஹர கணேச ஸ்தோத்திரமும் சரி, ரெண்டுமே படிச்சிங்கன்னா உங்க புத்தின்றது கொஞ்சம் நல்லமா வேலை செய்யும். இது துலாம் ராசிக்காரங்களுக்கான சனி நிவிருத்தி பலன். இனிமே வந்து இந்த சனி நிவிருத்தி துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.